ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ரெசின் ஆர்ட்டோட பேசிக் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம பர்ஃபெக்டாக நம்ம வந்து அதை எப்படி ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஏர் பபிள் வராமல் நம்ம பார்த்துக்கணும். கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து மெஷரிங் கப் வித் ரெசின் போட்டிங்கனால இந்த மாதிரி வந்துடும். கீழே இருக்கிற ரெசின், மேலே இருக்கிறது ஹார்ட்னர். ஸோ இது கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் நீங்கள் வந்து ரெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அதோட ஏர் பபிள் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகும். சம் பிக்மெண்ட் அதுக்கப்புறம் கில்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து எனக்கு கோல்டு ஃபாயில் கொடுத்துருந்தாங்க. நான் அதை யூஸ் பண்ணி இதில் சம் டிசைன்ஸ் நான் பண்ணிக்கிட்டேன். இது வந்து 2 லேயராக பண்ணேன். ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ செகண்ட் லேயருக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும் இல்லை, ஃபஸ்ட் லேயர்லேருந்து நீங்கள் ஒரு 6 ஹவர்ஸ் நீங்கள் கேப் விட்டு செகண்ட் லேயருக்கு நீங்கள் பண்ணணும். அப்போ தான் அது பர்ஃபெக்டாக வந்து அந்த டெக்ஸ்டெல்லாம் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதில் டிசைனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு இது பார்த்தீங்கன்னா கீ செயினோடு நான் வந்து கரெக்டாக நான் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்மால் லெவல் பிஸ்னஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் மெயின் திங்க் என்ன அப்படின்னா மிக்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன் வந்து நீங்கள் வந்து அதை பர்ஃபெக்டாக டிசைனிங் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பட்ஜெட் லெவலில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இதில் கண்டிப்பாக பண்ணலாம். இதில் மெயின் திங்க் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏர் பபிள் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் க்ரியேட்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலே போதும்.